வணக்கம். இன்றைய இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் இன்னைக்கு ஆராயப் போறது ஒரு முக்கியமான புத்தகம், ம் மிர்தாதின் புத்தகம். ஆமா. குறிப்பா அதோட 4வது அத்தியாயம். தலைப்பே ரொம்ப சிந்திக்க வைக்குது. உரைகளுக்குள் கட்டுண்ட இறைவன். ம் தலைப்பே ஆழமா இருக்கு. நீங்க அந்த மூல நூலை படிச்சிருந்தீங்கன்னா ஒரு கற்பனை வரும். ஒரு பழைய மலை மடாலயம், வெளியே பயங்கர புயல் காத்தடிக்குது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதி. அதேதான். அங்க 7 துறவிங்க உட்கார்ந்து மிர்தாதுங்கிற ஞானியோட வார்த்தைக்காக காத்திருக்காங்க. இந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா மிர்தாத் சுயத்தை பத்தி, மாயைய பத்தி, நமக்குள் இருக்கிற அந்த தெய்வீகத்தன்மை பத்தி ரொம்ப ஆழமான சில கருத்துக்களை சொல்றாரு. ஆமா, சில சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கும் அவர் சொல்ற விஷயங்கள். அதான் இன்னைக்கு அந்த கருத்துக்களை கொஞ்சம் அலசி பார்க்கலான்னு இருக்கோம் உங்க கூட சேர்ந்து. நிச்சயமா. நீங்க சொன்ன அந்த மடாலயத்தோட சூழலே ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த புயலுக்கும் உள்ள இருக்கிற அமைதிக்கும் இருக்கிற வித்தியாசம், ஆமா, அதுவே மனுஷனோட வெளி உலக போராட்டத்துக்கும் உள்ள இருக்க வேண்டிய அக அமைதிக்குமான ஒரு குறியீடு மாதிரி தான் தெரியுது. சரிதான். மிர்தாத் சொல்றத வெறும் தத்துவம் இல்ல, அத நம்மள நாமே கேள்வி கேட்க வைக்குது. நம்ம யாரு, எதுக்காக இங்க இருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையான கேள்விகளை எழுப்புது. நம்மளோட நம்பிக்கைகளையே கொஞ்சம் அசைச்சு பாக்குது இல்லையா? கண்டிப்பா. அவர் பயன்படுத்துற மொழி கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கவிதையா இருக்கும், ஆனா கருத்துக்கள் ரொம்ப கூர்மையா இருக்கும். நீங்க சொல்றது சரி. அந்த மாதிரி அசௌகரியமான கேள்விகள்ல தான் தெளிவு புறக்குமோ என்னவோ. மிர்தாத் ஆரம்பிக்கிறதே ஒரு முரண்பாடான வாக்கியத்தோட தான். ஆமா, மனிதன் உரைகளுக்குள் கட்டுண்ட இறைவன். இதுதான் இறைவன் எல்லையற்றவன், முழுமையானவன்னு நாம நம்புறோம். அப்புறம் எப்படி சில உரைகளுக்குள்ள அவன் கட்டுப்பட முடியும்? அந்த உரைகள்னு மிர்தாத் எதை சொல்றாரு? இந்த மூல நூலின் படி பாத்தீங்கன்னா அவர் 3 விஷயங்களை சொல்றாரு. 1 காலம், காலம், 2வது சத, அதாவது நம்ம இந்த உடல், ஓகே, 3வது நம்ம ஐம்புலன்கள். இந்த 3 தான் அந்த உரைகள்னு சொல்றாரு. இது கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். காலம் எப்படி ஒரு உரையாகுது? இறைவன் காலத்துக்கு அப்பாற்பட்டான் தானே? ஆமா, இதுதான் மிர்தாத் வைக்கிற முதல் சவால். நாம எல்லாரும் காலத்துக்குள்ள சிக்கி இருக்கோம். பொறப்பு, வளர்ப்பு, முதுமை, சாவுன்னு ஒரு ஓட்டத்துக்குள்ள இருக்கும். சரி. இந்த கால உணர்வே அந்த எல்லையற்ற இறைத்தன்மையை நம்ம உணர்றதுக்கு ஒரு தடையா, ஒரு உரையா இருக்குதுன்னு மிர்தாத் சொல்றாரு. நாம நேத்து நடந்ததையும் நாளைக்கு நடக்க போறதையும் நினைச்சு வாழ்றோமே தவிர இந்த நிமிஷத்துல, நிகழ்காலத்துல இல்ல. ஆமா, இல்ல. இந்த கால பிரஜ்ஞே நம்மள ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைச்சிடுது. இது முதல் உரை. புரியுது. காலத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு காலத்தை தாண்டின ஒன்னை எப்படி முழுசா புரிஞ்சுக்க முடியுங்கிற கேள்வி வருது. அடுத்தது சதை, நம்ம உடல். இது உரையா இருக்கிறது கொஞ்சம் வெளிப்படையா தெரியுது. ஆமா, உடல்ங்கிறது நம்ம இருக்கிறதுக்கு ஒரு கருவி. ஆனா பிரச்சனை என்னன்னா, நாம இந்த உடம்பையே நான்னு முழுசா நம்பிடுறோம். இந்த உடம்போட தேவை, அதோட வலி, அதோட சந்தோஷம், அது அழிஞ்சிடுமோங்கிற பயம், இதுவே நம்ம வாழ்க்கையோட மையமாயிடுது. இந்த உடல்ங்கிற உரைக்குள்ள இருக்கிற உண்மையான உயிர் சக்தி, அந்த தெய்வீக பொறி, அதை நம்ம மறந்துடுறோம். ஒரு வண்டி மாதிரி, ஆனா வண்டியையே நம்ம இலக்குன்னு நினைச்சுக்கிறோம். சரியா சொன்னீங்க. இது 2வது உரை. 3வதா புலன்கள். பாக்கறது, கேக்கறது, சுவைக்கிறது, முகர்றது, தொடர்றது. இது உலகத்தை தெரிஞ்சிக்க நமக்கு கிடைச்ச கருவிகள். இதெப்படி உரையா முடியும்? கருவிகளா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஆனா மிர்தாத் என்ன சுட்டி காட்டுறாருன்னா, இந்த புலன்கள் சொல்றத மட்டுமே நம்ம முழு உண்மைன்னு நம்பிடுறோம். ஓ, கண்ணுக்கு தெரியறது மட்டும்தான் உண்மை, காதுக்கு கேட்கறது மட்டும்தான் அப்படின்னு. ஆமா, இந்த புலன்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லைக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு அதுக்கு தெரியாது. ஆனா பிரபஞ்சம் ரொம்ப பெருசு, புலன்களால அறிய முடியாதது நிறைய இருக்கலாம். சரிதான். அப்போ புலன்களை மட்டுமே சார்ந்து இருக்கிறது நம்மளோட உண்மையான அந்த எல்லையற்ற தன்மையை உணர்றதுக்கு ஒரு தடையா, ஒரு உரையா மாறிடுது. ஆக காலம், உடல், புலன்கள், இந்த 3 உரைகளும் சேர்ந்து உள்ள இருக்கிற இறைவனை மறைக்குதுங்கிறாரு மிர்தாத். ஆக எல்லையற்ற இறைவன் இந்த வரையறுக்கப்பட்ட உரைகளுக்குள்ள கட்டுப்பட்ட மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. இது ஒரு ஆழமான முரண்பாடுதான். இங்க மிர்தாத் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் சொல்றாரு. இந்த உரைகளுக்குள்ளதான் மனுஷனோட அறிவும் இருக்கு, அறியாமையும் இருக்குன்னு. அது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஆமா, அந்த வகையில அது அறிவோட கருவிகள் தான். ஆனா அதே சமயம் இந்த உரைகளோட எல்லைய நாம தாண்ட முடியாததால முழு உண்மைய நம்மால அறிய முடியல. ஓஹோ, நம்மளுக்கு கிடைக்கிற அறிவு இந்த உரைகளால வரையறுக்கப்பட்ட அறிவு. இதுவே அறியாமைக்கும் காரணமாயிடுது. ஒரு ஜன்னல் வழியா வெளிய பாக்குற மாதிரி. ஜன்னல் வெளி உலகத்தை காட்டுது,
அது அறிவு. ஆனா அந்த ஜன்னலோட சட்டம் நம்ம பார்வைய கட்டுப்படுத்துது. அது அறியாமை. அந்த சட்டத்தையே உலகம்னு நினைச்சுக்கிறது தான் அறியாமை. இந்த அறியாமையை விளக்கத்தான் மிர்தா தந்த ரொம்ப பிரபலமான ஓமைய சொல்றாருன்னு நினைக்கிறேன். தாய் அறிவால் துணி குழந்தை அல்ல என்று, ஆனால் குழந்தை அறியாது. ஆமா, ரொம்ப ரொம்ப ஆழமான ஓமை அது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன குழந்தை ஒரு போர்வையில சுத்தி வச்சிருக்காங்க. சரி. அந்த குழந்தைக்கு அந்த போர்வையோட கதகதப்பு, அந்த மென்மை, அதையே அது தன்னோட ஒரு பகுதிய நினைக்கும். சில சமயம் அதையே தானா கூட நினைக்கும். போர்வை வேற, நான் வேறேன்னு அதுக்கு தெரியாது. ம். ஆனா அந்த குழந்தையோட அம்மாவுக்கு தெரியும். இந்த போர்வை குழந்தைய சுத்தி இருக்கிற ஒரு தற்காலிக உரைதான், அது குழந்தை இல்லைன்னு. மனுஷனோட நிலையும் இதுதான்னு மிர்தாத் சொல்றாரு. அப்போ நாம எல்லாருமே அந்த குழந்தை மாதிரி தானா? இந்த உடம்பு, இந்த உலக அனுபவம் இதெல்லாம் போர்வேன்னு தெரியாம அதையே நான் இறுக்கமா புடிச்சிட்டு இருக்குமா? மிர்தாத் சொல்றது அதுதான். சதையில் சுற்றப்பட்ட மனிதன் அந்த உரையையே தானென அழைத்து அது மறைக்கும் உயிரை மறந்து விடுகிறான்னு சொல்றாரு. இந்த உடல், இந்த எண்ணம், இந்த உணர்ச்சி, நம்ம சமூக அடையாளம், இதெல்லாம் அந்த போர்வை மாதிரி. ம். நாம இதையே நான் ஆழமா நம்புறோம். இதுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் அடிபட்ட மாதிரி உணர்றோம். இது நிலையானது இல்லைன்னு தெரிஞ்சும் பயப்படுறோம். ஆனா அந்த போர்வைக்குள்ள, இந்த உரைக்குள்ள ஒரு நிரந்தரமான, மாறாத, தெய்வீகமான குழந்தை இருக்கு. உண்மையான சுயம். அத நாம மறந்துடுறோம். ஆமா, அந்த உண்மையான உயிர் சக்தியை உணராம உரைகள்லயே நம்ம கவனத்தை செலுத்துறோம். இந்த உரைகள்னு முதல்ல உணர்றதா முதல் படியோ? அந்த புரிதல் வந்தாதான் உரைகளை தாண்டி பார்க்கிற முயற்சி, அந்த உண்மையான சுயத்தை நோக்கின பயணம் தொடங்குமா? அதுதான் அடுத்த கட்டமா தெரியுது. அந்த ஊமையிலேயே பதில் இருக்கு. குழந்தை வளர வளர அதுக்கு அறிவு வரும்போது போர்வை வேற, நான் வேறன்னு புரிஞ்சுக்குது இல்லையா? ஆமா. அது மாதிரி மனுஷனும் தன்னோட அனுபவம், தேடல், சில சமயம் துன்பம் மூலமா இந்த உடம்பும் மனசும் வெறும் உரைகள் தான் உணர ஆரம்பிக்கலாம். அந்த விழிப்புணர்வு வரும்போதுதான் அவன் உரைகளுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்க முயற்சிப்பான். ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அது? இந்த நானுங்கிற உணர்வே அந்த பிரித்தலுக்கு தடையா இருக்குது. இது அடுத்த முக்கியமான இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. மிர்தாத் சொல்றாரு, மனிதன் நான் என்று சொல்லும்போது தன்னை இரண்டாக வெட்டிக் கொள்கிறான். இது ரொம்ப கடுமையான வார்த்தை. நான்னு சொல்றதே எப்படி நம்மள நாமே வெட்டிக்கிறதாவும். இது மன ரீதியாவும் சரி, ஆன்மீக ரீதியாவும் சரி, ரொம்ப முக்கியமான கருத்து. நாம நான்னு சொல்லும்போது அது எதை குறிக்குது? பெரும்பாலும் இந்த உடம்பு, பேரு, பதவி, எண்ணம், உணர்ச்சி, பழைய அனுபவம், எதிர்கால ஆசை, இதோட மொத்த உருவம். அதேதான் மிர்தாத் சொல்றாரு. இதுதான் வரையறுக்கப்பட்ட, அழியக்கூடிய நான். இந்த நான் நாம சொல்லும்போதே நம்மளோட உண்மையான, எல்லையற்ற, தெய்வீகமான மூலத்திலிருந்து நம்மள நாமளே பிரிச்சுக்கிறோம். ஒரு பெரிய கடல் இருக்கு, அதுல இருந்து ஒரு துளி தன்னை நான் ஒரு தனி துளின்னு பிரிச்சு பாக்குற மாதிரி. அப்போ அந்த ரெண்டாவது பகுதி எது? ஒன்னு அழியக்கூடியதுன்னா இன்னொன்னு தெய்வீகமானது, நிரந்தரமானதுங்கிறாளா? ஆமா, அந்த பிளவை மிர்தாத் தெளிவா காட்டுறாரு. ஒன்னு, இந்த உரைகளால ஆன காலத்துக்கு உட்பட்ட அழியக்கூடிய நான். இன்னொன்னு, உரைகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற காலத்தை கடந்த நித்தியமான தெய்வீகமான நான். அதுதான் உண்மையான சுயம், இறைவன். நான்கிற ஒரே வார்த்தை இந்த 2 துருவங்களையும் குறிக்க பயன்படுது. ஆனா மனுஷன் அறியாமையால முதல் நான் மட்டும்தான் உண்மைன்னு நம்பி 2ஆவத மறந்துடுறான், இல்லனா மறுத்துடுறான். இந்த தப்பா அடையாளப்படுத்துறது தான் மிஸ் ஐடென்டிஃபிகேஷன், அந்த பிழவுக்கு காரணம். இந்த பிழவு வெறும் பேச்சளவில் இல்லாம நடைமுறையில எப்படி தெரியுது? இதுதான் மனுஷனோட உள்நாட்டு போருக்கு காரணம்னு மிர்தாத் சொல்றாரா? சரியா அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த பிழவால என்ன நடக்குது? மனுஷன் தன்னோட வரையறுக்கப்பட்ட நான காப்பாத்திக்க பாக்குறான். அந்த நான்கு எது ஆபத்துன்னு தோணிதோ அதெல்லாம் எதிரியா பாக்குறான். சரி, வேடிக்கை என்னன்னா அவனோட பெரிய எதிரியா அவன் கற்பனை பண்றது அவனோட உண்மையான எல்லையற்ற சுயத்தை தான். ஏன்னா அந்த எல்லையற்ற தன்மை இந்த சின்ன நானோட எல்லைய உடைச்சிடும். அதனால அவன் கற்பனையாக எல்லையற்றதை தனது எதிரியாக கருதி தனது சுயத்துடன் போருக்கு செல்கிறான். தனக்குள்ளே ஒரு சண்டை, ஒரு போர். ஆனா இதுல ஒரு முரண் இருக்கே. ஒரு பக்கம் மனுஷன் தன்னை 2ஆ வெட்டிக்கிட்டு சண்டை போடுறான்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பிரிக்க முடியாததே கடவுளால் கூட பிரிக்க முடியாதுன்னு சொல்றாரு. இது 2 எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் மாயையோட விளையாட்டு. அந்த பிரிவுங்கிறது மனுஷனோட மனசுல, அவனோட அறியாமையில மட்டும்தான் நடக்குது.
அது ஒரு தோற்றம், உண்மை இல்ல. ஓஹோ, நிஜத்துல பாத்தீங்கன்னா அந்த தெய்வீக அம்சமும் மனுஷனும் எப்பவுமே ஒன்னாதான் இருக்கிறாங்க. அந்த இணைப்பு எப்பவுமே உடையவும் முடியாது. கடவுளால கூட அதை பிரிக்க முடியாதுன்னு மிர்தாட் சொல்றதுக்கு அர்த்தம், அந்த இணைப்பு அவ்ளோ அடிப்படையானது, அசைக்க முடியாதது. ஆனா மனுஷன் தன்னோட அகங்காரத்தால, அறியாமையால தான் பிரிஞ்சுதான் நம்பி அந்த கற்பனையான பிரிவினால கஷ்டப்படுறான், சண்டை போடுறான். அப்போ இந்த போர் சுத்தமா பயனற்றது. அவன் யார் கூட சண்டை போடுறான்? தன்னோட தானே வா. இந்த உள்நாட்டு போரோட விளைவு என்னவா இருக்கும்னு மிர்தாத் சொல்றாரு. பயனற்றதுங்கிறத மிர்தாத் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அவர் பயன்படுத்துற வார்த்தைகள் ரொம்ப வலிமையானவை. மனுஷன் உண்மையில் செய்யாத காயத்திலிருந்து ரத்தம் சிந்துகிறான். அதாவது இந்த பிரிவு, இந்த போர் எல்லாமே மாயை. உண்மையான பிளவு இல்ல, அதனால உண்மையான காயம் இல்ல. ஆனா மனுஷன் அந்த மாயையை நம்புறதால உண்மையான வேதனையை அனுபவிக்கிறான். அவன் தன் சதையை கிழிக்கிறான். அதாவது தன் உடம்பையும் மனசையும் வருத்திக்கிறான். கவலை, பயம், கோவம், பொறாமை, இந்த மாதிரி உணர்ச்சிகளால தன்னைத்தானே துன்புறுத்திக்கிறான். ஆனா இறைவனை மறைக்கும் திரையை கிழிக்கவில்லை. அந்த அறியாமைங்கிற திரைய, அந்த மாயைய அவன் கிழிக்கிறதில்ல. You tear your flesh, but not the veil that hides God. இந்த வரி எவ்ளோ சக்தி வாய்ந்தது. உள்ள இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணாம வெளியில சண்டை போட்டு சக்தி வீணடிக்கிற மாதிரி. அந்த மாயையோட விஷம் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும் சொல்றாரு. ஆமா, மாயையின் விஷம் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த விஷம்தான் இந்த போரை மறுபடியும் தூண்டுது. அதனாலதான் இந்த போராட்டம் ஒரு முடிவே இல்லாத வட்டம் மாதிரி தெரியுது. மிர்தாத் மனுஷனோட இந்த நிலைய ஒரு சோகமான விதியா சொல்றாரு. அவனோட விதி போரிடுவது, வீழ்வது, வலியினால் விழித்தெழுவது, இறுதியாக தனது கிழிந்த நானை தனது சொந்த இரத்தத்தால் மூடுவது. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது சண்டை போடுறான், தோத்து போறான், கஷ்டத்துல கொஞ்சம் விழிப்புணர்வு வருது. ஆனா அந்த விழிப்புணர்வை வச்சு அந்த திரைய கிழிக்காம மறுபடியும் தன்னோட பழைய கிழிஞ்ச அகங்காரத்தை அந்த கஷ்டங்களை வச்சு இன்னும் பலப்படுத்திக்கிறான். அந்த துன்பமே அவனோட அகங்காரத்துக்கு ஒரு அடையாளம் ஆயிடுது. இது கேட்க ரொம்ப இருண்ட மாதிரி இருக்கு. ஆனா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒருவேளை இந்த கஷ்டமும் இந்த போராட்டமும் கூட ஒரு நோக்கத்தோட தான் நடக்குதா? அந்த வலியின் மூலமா தான் மனுஷன் கடைசியா அந்த திரையை கிழிக்க தூண்டப்படுவானோ, விழித்தெழுவிற்கான பாதையோட ஒரு பகுதியா இருக்குமா? அந்த சாத்தியத்தையும் மறுக்க முடியாதுங்க. துன்பம் ஒரு பெரிய ஆசானுன்னு சொல்வாங்க. தொடர்ந்து செவத்துல முட்டிக்கும் போதுதான் ஒருவேளை அங்க கதவு இருக்குன்னு மனுஷன் தேட ஆரம்பிப்பான். போராட்டத்துக்கு என்ன அர்த்தம்? நான் உண்மையில யாரு? இந்த மாதிரி கேள்விகள் வரும்பொழுதுதான் அவன் அந்த மாயத்திரைய கிழிக்க உண்மையா முயற்சிப்பான். அந்த வகையில வீழ்ச்சியும் விழித்தெழுதலும் ஒன்னோடு பிணைஞ்சிருக்கலாம். இதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு, அதாவது நான்ங்கிற வார்த்தையோட சக்திக்கு கூட்டிட்டு போகுது. மிர்தாத் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை இங்க கொடுக்கிறாரு. நான் என்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். ஏன் இவ்வளவு எச்சரிக்கை இந்த ஒரு வார்த்தை மேல? ஏன்னா அந்த 2 எழுத்து வார்த்தைக்குள்ள பிரபஞ்சத்தையே அடக்குற சக்தியும் இருக்கு. அதே சமயம் மனுஷனை ரொம்ப சின்னவனாக்குற ஆபத்தும் இருக்கு. அது ஒரு 2 பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. நீங்க நான்னு சொல்லும்போது உங்க மனசுல என்ன இருக்குங்கிறத பொறுத்து அதோட விளைவு இருக்கும். அது உங்களை பெருமை என்ற உரையில் இன்னும் இறுக்கமாக சுற்றி கொள்ளலாம். எப்போ நீங்க அந்த நான்ன உங்க உடம்பு, உங்க பட்டம், உங்க சொத்து, உங்க அறிவு, உங்க அகங்காரம்னு நினைக்கும்போது அது உங்களை இன்னும் அந்த உரைகளுக்குள்ள சிக்க வைக்கும். சரி, இன்னொரு பக்கம் அது எப்படி நம்மள விடுவிக்கும்? அதுவே உங்களை நெருப்ப போல அந்த உரைகளிலிருந்து விடுவிக்கலாம். எப்போ நீங்க நான்னு சொல்லும்போது அது இந்த சின்ன வரையறுக்கப்பட்ட விஷயங்களை குறிக்கல. அதுக்கு பதிலா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எல்லையற்ற தெய்வீகமான நித்தியமான சுயத்தை குறிக்குதுன்னு நீங்க உணரும்போது, அந்த நான்கிறது வெறும் அலை இல்ல, அது முழு கடல்னு அறியும்போது, அப்போ அதே நான்கிற சொல் உங்களை கட்டுப்படுத்தின உரைகளை எரிச்சு உங்களை சுதந்திரமாக்குது. ஆக மொழி, குறிப்பா இந்த நான்கிற சொல் நம்மள அடிமையாக்கவும் முடியும், விடுவிக்கவும் முடியும். அதை நம்ம எந்த உணர்வோட பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். இது நான் பத்தின நம்ம புரிதல் காலப்போக்கில் எப்படி மாறுதுங்கிறதையும் காட்டுது இல்லையா? பெருமையிலிருந்து துன்பத்துக்கு, அப்புறம் ஒருவேளை விழிப்புக்கு இந்த மாற்றத்தை மிர்தாத் எப்படி பார்க்கறாரு? அந்த பயணம் அப்படித்தான் நடக்கும்னு தோணுது. ஆரம்பத்துல அறியாமையால நாம நம்மளோட சின்ன சின்ன சாதனைகள், உடம்பு, எண்ணங்கள் இத வச்சு நான்னு பெருமைப்பட்டுக்கிறோம்.
இது பெருமையோட நிலை. சரி. அப்புறம் வாழ்க்கையோட நிஜங்கள், நோய், இழப்பு, முதுமை, தோல்வி, பயம், இந்த சின்ன நானோட எல்லையா நமக்கு காட்டுது. அப்ப துன்பம் வருது. இது துன்பத்தோட நிலை. இந்த போராட்டத்துல துன்பத்தோட உச்சத்துல தான் சில பேர் உண்மையான தேடல் ஆரம்பிக்கிறாங்க. நான் யாருங்கிற கேள்வி தீவிரமாகுது. இது விழிப்புணர்வுக்கான தேடலோட ஆரம்பம். இந்த பயணத்துல நான்கிற சொல்லோட அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அது வரையறுக்கப்பட்ட அகங்காரத்திலிருந்து எல்லையற்ற ஆன்மாவை நோக்கி நகருது. இந்த விழிப்புணர்வு பாதையில நான்கிறது விடுதலையோட மந்திரமா மாறுது. ரொம்ப அருமையா விளக்கினீங்க. இந்த அத்தியாயத்தோட முடிவுல மிர்தாத் ஒரு நேரடியான, சக்தி வாய்ந்த, கிட்டத்தட்ட ஒரு இறுதி எச்சரிக்கை மாதிரி ஒரு செய்தியை சொல்றாரு. இதுதான் ஒருவேளை இந்த முழு விவாதத்தோட மையக்கருத்துன்னு சொல்லலாம். நீங்கள் குழந்தையை அல்ல, உரையை மட்டும் கவனிக்கும் வரை மரணம் மட்டுமே உங்கள் ஒரே பரிசாக இருக்கும். இதோட ஆழமான அர்த்தம் என்ன? நாம எதை நோக்கி தள்ளப்படுறோம்? இது ரொம்ப தெளிவான, மறுக்கவே முடியாத ஒரு தேர்வுக்கான அழைப்பு. உங்க வாழ்க்கையோட கவனம், உங்க சக்தி, உங்க அக்கறை எது மேல இருக்குன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்கன்னு மிர்தாத் சொல்றாரு. சரி. தற்காலிகமான அழியக்கூடிய உரைகள் மேலையா? அதாவது உங்க உடல், உங்க பேரு, உங்க புகழ், உங்க சமூக நிலை, உங்க சொத்து, உங்க கருத்து, உங்க புலன் இன்பங்கள், இதுங்க மேலையா? இதெல்லாம் உரைகள். இதோட இயல்பு என்ன? தோன்றி மாறி மறையிறது. ஆமா. நீங்க இதையே புடிச்சுக்கிட்டு, இதையே வளர்த்து, இதையே பாதுகாத்துட்டு இருந்தா அதோட முடிவு என்னவா இருக்கும்? மரணம், அழிவு, நிலையாமை. அதனால மரணம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிற பரிசு. அப்போ மாற்று என்ன? குழந்தைய கவனிக்கிறதுனா என்ன? குழந்தைங்கிறது அந்த உரைகளுக்குள்ள இருக்கிற நித்தியமான, தெய்வீகமான சுயம். உங்க உண்மையான இருப்பு. அது கவனிக்கிறதுனா உங்க கவனத்தை வெளியே இருக்கிற விஷயங்கள்லேருந்து உள்ளுக்குள்ள திருப்புறது. உங்க உண்மையான இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது. அமைதியா இருக்கிறது, தியானம் பண்றது, சுய விசாரணை பண்றது, அன்பை வளர்க்கிறது, கருணைய காட்டுறது, இதெல்லாம் உள்ள இருக்கிற குழந்தைய கவனிக்கிற வழிகளா இருக்கலாம். நீங்க எப்போ உங்க கவனத்தை அந்த நிரந்தரமான ஒண்ணு மேல திருப்புறீங்களோ அப்போ நீங்க மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி திரும்புறீங்க. உங்க பரிச மரணமா இருக்காது, அது நித்திய ஜீவனா இருக்கும். இது ஒரு தெளிவான தேர்வு. உரையா, குழந்தையா, நிலையற்றதா, நித்தியமானதா? ஆக உண்மையான ஆன்மீக பயணம்ங்கிறது நம்மள நாமே உரையிலிருந்து பிரிப்பது தானா? அது எப்படி சாத்தியமாகும்னு மிர்தாத் ஏதாவது குறிப்புகள் தரா? மிர்தாத் ஸ்பெசிஃபிக்கா செய்முறைகளை சொல்றதை விட உண்மையை உணர்த்துறதுல தான் அதிக கவனம் செலுத்துறாரு. ஆனா அவரோட வார்த்தைகள்ல இருந்தே சில வழிகள் தெரியுது. முதல் படி உரைகளை உரைகள்னு அடையாளம் கண்டுக்கிறது. சரி. இது நான் இல்ல, இது என்னோடது இல்ல, இது வெறும் கருவி, இது தற்காலிகமானதுங்கிற அந்த விவேகத்தை பெறுறது. ரெண்டாவது, உள்ள இருக்கிற குழந்தையின் மேல அந்த அமைதியான பிரக்ஞ மேல கவனத்தை செலுத்துறது. அதுக்கு மனசோட சலசலப்ப குறைச்சு உள் அமைதிய தேடணும். ஒருவேளை அந்த மடாலயத்தோட அமைதியே ஒரு குறியீடு தான். அந்த அக அமைதியில தான் உண்மையான சுயத்தோட குரலை கேட்க முடியும். தியானம், பிரார்த்தனை, சுயவிசாரம், இந்த மாதிரி பாதைகள் இந்த உரைகளை மெதுவா அவிழ்க்க உதவலாம். ஆனா மிர்தாதோட அணுகுமுறை நம்மளோட ஆழமான உள்ளுணர்வை தட்டி எழுப்பி அந்த உண்மையை நேரடியா அனுபவிக்க தூண்டுற மாதிரி இருக்கு. அது அறிவுபூர்வமான புரிதலை தாண்டின ஒரு அனுபவம் இல்ல. இந்த ஆழமான உரையாடல்ல மிர்தாதின் புத்தகம் அத்தியாயம் 4லிருந்து பல முக்கியமான கருத்துக்களை பார்த்தோம். மனுஷன் எப்படி உரைகளுக்குள்ள கட்டுண்ட இறைவனா இருக்காங்கிற அந்த திகைப்பூட்டும் கருத்தையும், நான்கிற அகங்காரம் எப்படி ஒரு மாயையான பிழவை உருவாக்கி ஒரு பயனற்ற உள்நாட்டு போருக்கு வழிவகுக்குதுங்கிறதையும், அந்த போரோட வலியையும் அதிலிருந்து விடுபட நாம செய்ய வேண்டிய தேர்வையும், அதாவது உரைய கவனிக்கிறதா இல்ல உள்ள இருக்கிற குழந்தைய கவனிக்கிறதாங்கிற தேர்வையும் மிர்தாதோட சக்தி வாய்ந்த கவித்துவமான வார்த்தைகள் மூலமா ஆராய்ஞ்சோம். இந்த உரையாடலோட முடிவுல நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு ஒரு இறுதி எண்ணத்தை விட்டுட்டு போக விரும்புறேன். மிர்தாத் பேசுற அந்த மடாலயத்தோட சூழலை மறுபடியும் நினைச்சு பாருங்க. வெளியே பெரிய புயல், உள்ள ஆழமான அமைதி. அவர் இந்த அத்தியாயத்தை முடிக்கும்போது அந்த புயல் ஓஞ்சு அமைதி இன்னும் ஆழமாகுதுன்னு மூலத்துல குறிப்பு இருக்கு. ஒருவேளை நாமும் நமக்குள்ள ஓயாம அடிச்சிட்டு இருக்கிற இந்த புயல், இந்த அகங்கார போற, இந்த எண்ணங்களோட சலசலப்ப, இந்த மாயையோட ஆட்டத்தை கொஞ்சம் நிறுத்திட்டு அந்த உள்ள அமைதிக்குள்ள போக முயற்சி செஞ்சா என்ன நடக்கும்?
சொல்லுங்க. அந்த நிசப்தத்துல, அந்த ஆழமான மௌனத்துல, உரைகளுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக குழந்தையோட மெல்லிய ஆனா தெளிவான குரலை கேட்க முடியுமா? அந்த அமைதி நமக்கு எதை வெளிப்படுத்தக்கூடும்? இந்த அமைதியான, ஆழமா சிந்திக்க வைக்கிற கேள்விகளோட இன்றைய உரையாடலை நிறைவு செய்றோம். மிர்தாதோட மடாலயத்தில் இருந்த அந்த நிசப்தமும், புயலுக்கு பின்னாடி வந்த தெளிவும் உங்களுடைய அக உலகத்திலையும் ஏற்படட்டும். கேட்டதுக்கு நன்றி.